ஹலோ கைஸ், திஸ் இஸ் லியா, ஜஸ்ட் லியா. இன்னைக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க எதை பற்றி பேச போகிறேன்னா டியோட்ரண்ட்ஸ் பற்றி தான். எது பெஸ்ட் டியோட்ரண்ட் வரைக்கும் நான் பேச போகிறேன் அண்ட் விச் இஸ் வேர்ஸ்ட் டியோட்ரண்ட் வரைக்குமே. ஸோ அண்டர் ஆர்ம்ஸ் எப்படி கேர் பண்ணுறது பிக்மெண்டேஷன்லேருந்து அண்ட் மோர் ஸ்கின் கேர் டிப்ஸ் இந்த ஃபாலோவிங் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்டாக டியோட்ரண்ட் பற்றி இருக்க போகுது. ஸோ stay tuned, subscribe, like and follow my channel. I just want to tell you guys, இப்போ அண்டர் ஆர்ம் பிக்மெண்டேஷன் ரோல் ஆன் மேலே மட்டுமே அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அந்த டார்க்னஸ் எல்லாம் கிடையாது. ரோல் ஆன்னாலேயும் பிக்மெண்டேஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, பாடி டைப்பை பொறுத்து அண்ட் ஃப்ரிக்ஷன்னால், ஜெனட்டிக்ஸ்னாலேயோ இல்லை ஸ்வெட்னாலேயோ உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ரோல் ஆனையும் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ எனக்கு இந்த ரீல்ஸ் பார்த்து இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்துட்டு எனக்கு இது ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் அவ்வளோ கிடையாது, மோஸ்ட்டாகவே கிடையாது. பட் கொஞ்சம் இருக்கிறதுனால எனக்கு ஓடர் கம்மி பண்ணணும், ஸ்வெட் கம்மி பண்ணணுன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட். மற்றபடி டார்க்னஸ் ரொம்ப கம்மி பண்ணணும், எனக்கு ரொம்ப டார்க் ஆர்ம்பிட்ஸ் இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் AHA 5% இருக்குது அண்ட் செரமைட்ஸ் இருக்குது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது உங்கள் ஃபேஸ்க்கு நம்ம ஃபேஸ்க்கு நம்ம சென்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமா? கிடையாது. அண்ட் நம்ம டார்க் ஆர்ம்பிட்ஸ் இருக்கிறது ஐ எம் சஜஸ்டிங் பீப்புள், டார்க் ஆர்ம்பிட்ஸ் இருக்கிறவங்க ரோல் ஆன் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் நான் அது சொல்கிறேன்னா, ஃப்ரேக்ரன்ஸ் கேன் ஆல்சோ இரிட்டேட் யுவர் ஸ்கின். இரிட்டேட் பண்ணி இட் கேன் ஆல்சோ கிவ் யூ பிக்மெண்டேஷன்ஸ். அது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் ஏன் ஸ்கின் கேர்லேயே விற்கிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் இரிட்டேஷன்ஸ் ஆன் யுவர் ஸ்கின். அந்த இடமும் உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவான ஏரியா தான், பிகாஸ் இட்ஸ் நியர் டு யுவர் பிரெஸ்ட். ஓகே, ஸோ ஐம் நாட் ஜம்பிங் இன் டு கன்க்ளூஷன்ஸ் வித் எனி திங். பட் ஓடர் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா put it and come back home and wash it completely and go to bed. Going to bed with those kind of fragrance and lot of fragrance in that bottle is not going to keep your underarms from darkness. It's not going to prevent darkness. It might make it even more worst, ரொம்ப வேர்ஸ்ட்டாக ஆக்கிடும். ஸோ underarm darkness கம்மி பண்ணணும், எனக்கு ஓடரும் இருக்குது அப்படின்னா you can use it from the time you work to the time you come home and then wash it off. அதுதான் பெஸ்ட். அது தவிர்த்து ரோல்-ஆன்ஸ், எந்த ரோல்-ஆன்ஸ் இருந்தாலுமே நைட் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபார் பிக்மெண்டேஷன் நான் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் முன்னாடி எனக்கு ஒரு 11th ஒரு பிக்மெண்டேஷன் ஸ்காரிங் மட்டும் இருந்துச்சு, ஒரு ஸ்கார் மாதிரி. பட் அது பிக்மெண்டேஷன் ஸ்கார் கிடையாது, பிக்மெண்டேஷன் மாதிரி இருந்துச்சு. அது நான் பிட்டேட்டோ ஸ்கின் இருக்குல்ல, அந்த பிட்டேட்டோ அந்த ஸ்கின்லேயும் அந்த ஜூஸையும் புழிஞ்சு இந்த சீரம் பாட்டிலில் வச்சு நைட் நான் ரோல் ஆன் காலையில் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு அந்த ரோல் ஆன் இதுலேயே பாட்டில்லே ஊற்றிட்டு ஐ யூஸ் டு புட் அந்த அண்டர் ஆர்ம்ஸில் போட்டேன். அது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. லாக்டிக் ஆசிட் அந்த மாதிரி ஐ யூஸ் டு கேர் அ லாட் ஃபார் மை ஸ்கின், எஸ்பெஷலி ஃபார் மை ஸ்கின் நான் ரொம்ப கேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் கம்மியாச்சு. கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ரோல் ஆன் சேஃபாக, எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது, இந்த இன்ஃப்ளூயன்சஸ் கேட்டெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். நானும் சொல்கிறேன், வேண்டாம், யூஸ் பண்ணாதீங்க. நான் இதை யூஸ் பண்ணேன், எனக்கு ஒரு 100%ல் ஒரு 70% டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு சொல்ல மாட்டேன். அந்த மீதி 30% ஒன்றுமே இது பண்ணலை. இது கிளைம் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாவில் இது உடனே போயிடும் அப்படிலாம் இது கிடையாது. ஓடர் எனக்கு செம்மையாக கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துச்சு. ஓடருக்குனா இது சூப்பர் ப்ராடக்ட். பட் ஆனால் லைட்னிங் இதெல்லாம் ஒன்றுமே இது பண்ணலை.
So it's a no for me for lightening underarms. This will only work if you go to a dermat. And உங்களுக்கு underarm pigmentation இருந்தால் தயவுசெய்து dermat கிட்ட போங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பாதீங்க. நெக்ஸ்ட் வந்து விஷ் கேரில் வந்து underarm ரோல் ஆன், அது லைட்னிங்க்கும் ஓடர் கண்ட்ரோலுக்கு தான். இதில் 5% AHA இருக்குது, 3% கோஜிக் ஆசிட், ஹைலரானிக் ஆசிட் அண்ட் சீக்கா இருக்குது. ஸோ இது வந்தும் எனக்கு வந்து பேசிக்லி ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் ஆன். இது வந்து அந்த ரோலானுக்கு வந்து நான் ஒரு 7 கொடுப்பேன், 8 கொடுப்பேன்னா இதுக்கு வந்து ஒரு 8, 9 தருவேன். பிகாஸ் இது வந்து அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கிடையாது. இதில் ஒரு earthy ஸ்மெல் தான் எனக்கு தெரியுது, அவ்வளோ ஸ்மெல் கிடையாது. பட் இருந்தாலுமே நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். இது வந்து ஐ லைக் திஸ் ரோல் ஆன். பேசிக்கலாக இது வந்து இந்த பம்ப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஆம்பிட்ஸில் இருக்க பம்ப்ஸ் எல்லாம் இது நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துச்சு. அண்டு ஓடருமே கண்ட்ரோல் பண்ணிச்சு, அந்த ஸ்மெல் எதுவுமே தெரில. ரெக்ஸோனா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கெமிஸ்டர் ப்ளே இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எஃபெக்டிவ் தான் ஃபார் ஓடர். லைட்னிங் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா நோ, லைட்னிங்லாம் இது பண்ணல, டார்க்னிங் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. இது ஓடர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ ஃபார் மீ திஸ் இஸ் 8 or 9. ஓடர் கண்ட்ரோல் பண்ணதுனால 8 to 9. ஏன்னா எனக்கு டார்க் அண்டர்ஆர்ம்ஸ் இல்லை அண்ட் வந்து எனக்கு லைட்டும் பண்ணி கொடுக்கல. கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அதையும் லைட் பண்ணி கொடுக்கல. இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் வந்து லாக்டிக் ஆசிட் அண்ட் கிளைகாலிக் ஆசிட் 1% அண்ட் 4% ஆஃப் லாக்டிக் ஆசிட் வந்து இதில் இருக்குது. எனக்கு இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கப் கேக் ஒரு பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து இதில் எனக்கு கிடச்சதுனால இது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ கண்டினியூ யூஸிங் திஸ். இது வந்து ஒரு க்யூட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஸ்மெல் பிடிச்சிருக்கு. மற்றபடி வந்து எதுவுமே எனக்கு பெருசாக இந்த 3மே வந்து இந்த ஒர்க்லாம் ஆகலை, இந்த எனக்கு இரிட்டேட்டும் ஆகலை, இந்த எதுவுமே ஆகலை. பட் ஆனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு ரோல் ஆன் வந்து எங்கேயுமே எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க அதனால் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் வந்து எனக்கு எந்த ஒரு லைட்னிங் பர்பஸும் வந்து இதில் வந்து கிடைக்கல. எனக்கு ஃபேவரட் வந்து ஸ்மெல் வைஸ் வந்து I'll give this big hands up. மற்றபடி வந்து இந்த ரோலான்ஸில் வந்து எனக்கு எதுவுமே பண்ணலை. இன்ஸ்டாகிராம் என் காசு தான் செலவாச்சு. பட் ஆனால் எனக்கு ஸ்மெல் பிடிச்சிருக்கு. லிட்ரலி ஐ லவ் த ஸ்மெல் எல்லாம் ஐ ரியலி லவ். பட் ஆனால் வந்து எனக்கு மிச்சப்படி எதுவுமே அது பண்ணல. போயிட்டு ரீல்ஸில் இதை பார்த்தேன், இதை போட்டேன்னு மட்டும் ஏதோ ஒன்று பண்ணிடாதீங்க. சுகர் ஸ்க்ரப் வந்து போட்டு தேய்க்காதீங்க. பி ஜென்டில் வித் யுவர் ஆர்ம்பிட்ஸ். பிகாஸ் அது வந்து டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டு இட். அண்ட் ரப் பண்ணும்போது உங்கள் தைஸுக்கு நடுவுலையும் அந்த டார்க்னஸ் இருக்கும், எனக்குமே இருக்குது அந்த டார்க்னஸ். அண்ட் ஆர்ம்பிட்ஸ்லேயும் ஸ்லைட் டார்க்னஸ் வந்து இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் டெர்மேட் கிட்ட போங்க. அது அங்கே போயிட்டு அவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்க, க்ரீம்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். பட் வாஷ் பண்ணி அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க நைட்டில் தூங்கும்போது. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் அண்டர்ஆர்ம் டார்க்னஸ்க்கு வந்து நான் வந்து எதுவுமே ஹாரிபிளாக ஃபேஸ் பண்ணதில்லை. டார்க்னஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அந்த பிக்மெண்டேஷன் இருந்துச்சு. பட் நான் அந்த பொட்டேட்டோ ஸ்குவீஸ் பண்ணி அது போட்டதுனால எனக்கு போச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் தயவுசெய்து அந்த இடம் வாஷ் பண்ணி க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருங்க. எல்லானோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் லிங்க்ஸும் நான் கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன். எனக்கு பிக்மெண்டேஷனுக்கு ஒர்க் ஆகலை, அகெயின் நான் சொல்கிறேன். அண்ட் எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் செக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 3மே வந்து அவ்வளோ அண்டர்ஆர்ம் டார்க்னஸை கண்ட்ரோல் பண்ணல. பட் இட்ஸ் அ குட் ரோல் ஆன். பட் ஐப்ட் ரோல் ஆன் கிடையாதுன்னா இட்ஸ் ஓவர் ஐப்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.